ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, அருமையான டேஸ்ட்டில் மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மட்டன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கிட்டத்தட்ட 1 கப் அளவு இருக்கும். இதை ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி, ஒரு 4-5 வரமிளகாய், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்காக கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 மராத்தி மொகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நம்மளுக்கு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவும் உப்பு சேர்க்க வேண்டாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டுமே போதும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஓப்பன்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வற்றி நல்லா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த ஸ்டேஜ்லேயே தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னமுமே சுருளை வேகணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற கீ ரோஸ்ட் மாதிரியே இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.